மிழைக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பன்னீருதோளும் பயந்த தனி பழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 16 29/4/2024 திங்கட்கிழமை சோமவாரம், அதிலும் சஷ்டி திதியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் சஷ்டியாக அமைந்திருக்கின்றது. இந்த சஷ்டி திதியில் நாம் முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது நமக்கு சகல நன்மைகளையும் தரக்கூடியதாக அமையும். அன்பர்களே, அதிலும் திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சஷ்டி திதியில் முருகனை தரிசிப்பது என்பது இன்னும் பொருத்தமானது. எப்படி என்று சொன்னால், அந்த சங்கரன் வேறல்ல சண்முகன் வேறல்ல என்பதுதான் கந்தபுராணத்தின் தாத்பரியம். அதாவது 5 முக கடவுளாக இருந்த சிவம் 6 முக கடவுளாக வந்தான் என்பது தானே கந்தபுராணம். ஆகையினால் முருகன் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல, சங்கரனை சண்முகன் ஆனான் என்பது அற்புதமான கருத்து அல்லவா? அந்த வகையில் சோமவாரத்தில் முருகனை தரிசிப்பது என்பதும் பொருத்தமானது. அதிலும் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட அற்புதமான முருகனை தரிசிக்க இருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே புழல், அந்த திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வள்ளி தெய்வயானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த முருகப்பெருமான் நக்கீரருக்கு காட்சி கொடுத்தவர். நக்கீரர் எப்படி இங்கு வந்தார்? அற்புதமான வரலாறு. நக்கீரர் என்று சொன்ன உடனே முருகப்பெருமான் மீது திருமுருகாற்று பாடிய நக்கீரர் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும் அல்லவா? அந்த நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை பற்றி, அதாவது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய உகந்த திருத்தலங்களாக இருக்கக்கூடிய 6 திருத்தலங்களை பற்றி சிறப்பாக பாடியிருக்கின்றார். அந்த நக்கீரருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான் இந்த திருத்தலத்தில். எப்படி என்று சொன்னால், நக்கீரர் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வருகின்றார். எங்கு? திருப்போரூர் திருத்தலத்திற்கு. அந்த திருப்போரூர் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கந்தசுவாமி கடவுள் என்று பெயர். அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் செய்தார். அப்படி சூரபத்மனோடு அந்த அசுரனோடு போர் செய்த நேரத்தில் கடல் மார்க்கத்தில் அந்த சூரபத்மனோடு முருகன் போர் செய்தது எங்கு என்று சொன்னால், திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு அப்படியே நேராக சென்று அந்த ஏமகூடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாசறை அமைத்து சூரபத்மனோடு போர் செய்தார் என்பது வரலாறு. அதோடு மட்டுமல்லாமல் தரை மார்க்கத்தில் அந்த முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் செய்தார் என்பதற்கு சான்றாக திருப்பரங்குன்றத்தை சொல்வார்கள். அதாவது தாரகாசுரனை வதம் செய்தார் என்று அப்படி திருப்பரங்குன்றத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சொல்வார்கள். ஆகாய மார்க்கமாக, அதாவது ககன மார்க்கமாக போர் செய்தது எங்கு என்று சொன்னால், வான்வழி போர் நடைபெற்றது திருப்போரூர் திருத்தலத்தில். அதாவது அந்த ஊருக்கு போரூர் என்ற பெயர் வந்து முருகன் போர் செய்த காரணத்தினாலே திரு என்ற அடைமொழியானது சேர்ந்து திருப்போரூர் என்று திருப்பெயரானது அந்த திருத்தலத்திற்கு அமைந்தது. இப்பொழுது என்ன ஆயிற்று? நக்கீரர் நேராக முருகனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக திருப்போரூருக்கு வருகின்றார். அவர் வர நேரம் பார்த்து முருகப்பெருமான் திருத்தணி செல்ல வேண்டும் என்பதற்காக திருப்போரூரிலிருந்து புறப்பட்டு விட்டார். ஆகா, இப்படி முருகப்பெருமான் சென்று விட்டாரே, அவர் தரிசனம் கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் கொண்ட நக்கீரருக்கு என்ன செய்தார்? இங்கு புழல் பகுதிக்கு வந்தார். அந்த புழல் பகுதிக்கு வந்தவுடனே இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலை, அதாவது இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரி, அந்த ஏரிக்கு அருகிலே அமைந்து கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்கினார். இப்பொழுது சாதாரணமாக நம்முடைய வீட்டில் நாம் பூஜை செய்கின்றோம். நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்வது என்பது அதற்குரிய பலனை கொடுக்கும். ஆனால் அதே ஜபத்தை, அதே தவத்தை நாம் இன்னும் சில இடங்களில் செய்தோம் என்று சொன்னால் அதற்கும் பலன்கள் ஏராளமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. என்ன என்பதை நாம் பார்ப்போம். இன்றைய தினம் நாம்
புழல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வள்ளி தெய்வயானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது செவ்வாய் கிரகத்திற்கு அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த புழல் முருகப்பெருமான் திருத்தலம். அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது நக்கீரர் என்ன செய்தார்? அப்படியே திருப்போரூரிலிருந்து புறப்பட்டு திருத்தணிக்கு முருகன் சென்று விட்டான் என்று அறிந்தவுடனே அங்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நினைத்து புறப்பட்டவர் அப்படி செல்கின்ற வழியில் இந்த புழல் பகுதியில் இந்த ஏரியை பார்த்தார். ஆகா, இந்த ஏரிக்கரையில் அமர்ந்து நாம் முருகனை நோக்கி தவம் செய்வோம் என்று இங்கு அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். அதாவது அன்பர்களே, நம் வீட்டில் நம் பூஜை அறையில் நாம் பூஜை செய்வது தவம் செய்வது என்பது இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 மடங்கு பலன் கொடுக்கும் என்று சொன்னால் அதே தவத்தை அதே ஜபத்தை ஒரு ஆலயத்திலே வந்து அமர்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அது 100 மடங்கு பலனை தரக்கூடியதாக அமையும். அதே ஜபத்தை அதே தவத்தை ஒரு ஏரிக்கரையிலோ அல்லது ஒரு குளத்தங்கரையிலோ அல்லது ஒரு ஆற்றங்கரையிலோ அமர்ந்து நாம் அப்படி அந்த தவத்தை அந்த ஜபத்தை செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு 10,000 மடங்கு பலனை தரக்கூடியதாக அமையும். அதே ஜபத்தை நாம் ஒரு அருவிக்கரையில் அமர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு 1,00,000 தடவை ஜபம் செய்த ஒரு பலனை தரும். அதே ஜபத்தை நாம் கடற்கரையில் அமர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அது 1,00,00,000 மடங்கு பலனை தரக்கூடியதாக அமையும். எனவே இப்பொழுது நக்கீரர் என்ன செய்தார்? இந்த புழல் ஏரிக்கரையிலே அமர்ந்து தன்னுடைய தவத்தை அந்த முருகன் மீது இருக்கக்கூடிய ஜபத்தை அப்படி செய்ய தொடங்கினார். அப்படி தவம் செய்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் முருகப்பெருமான் என்ன செய்தார்? திருப்போரிலிருந்து அந்த போர் கோலத்திலேயே புறப்பட்டார் அல்லவா திருத்தணிக்கு. அந்த போர் கோலத்திலேயே நக்கீரருக்கு இந்த திருத்தலத்தில் தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை கண்டு மகிழ்ந்த நக்கீரர் அந்த முருகப்பெருமானிடம் ஒரு வரம் கேட்டார். முருகா, நீ இந்த போர்க்கோலத்தில் எனக்கு தரிசனம் தந்தாய், ஆனால் உன்னை நான் திருமண கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று அப்படி சொன்ன அடுத்த நிமிடம் வள்ளி தெய்வயானை சமேதராக முருகப்பெருமான் நான் இந்த திருத்தலத்தில் தங்கி உனக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி அருள் செய்வேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் வள்ளி தெய்வயானை சமேதராக நக்கீரருக்கு தரிசனம் கொடுத்த முருகப்பெருமான் இன்றளவும் நமக்கும் அப்படி தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மங்களகரமான புழல் முருகப்பெருமானை நாம் இப்பொழுது தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். புழல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வள்ளி தெய்வயானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதுவும் சஷ்டி தீதியில் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது நமக்கு அற்புதமான வரங்களை தரக்கூடியதாக அமையும். அடுத்ததாக அன்பர்களே, முருகப்பெருமானை நாம் இந்த திருத்தலத்தில் ஒரு செவ்வாய் கிரகத்திற்கு பரிகார தெய்வமாகவும் வழிபாடு செய்கின்றோம். காரணம் என்ன என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு அங்காரகனுக்கு ஒரு தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. எனவே செவ்வாய் தோஷம் உடையவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து அப்படி தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தியானது ஏற்படும். அதாவது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய ஒரு முருகன் ஆலயம் எது என்று சொன்னால் பழனி என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த பழனி திருத்தலத்திலும் நாம் அந்த பழனி ஆண்டவரை சென்று தரிசித்தோம் என்று சொன்னால் செவ்வாய் கிரக தோஷம் நிவர்த்தியாகும். அதை போல வைத்தீஸ்வரன் கோவில் என்று அற்புதமான திருத்தலம், அங்கு இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியையும் தையல் நாயகி தாயாரையும் முத்துக்குமார சுவாமியையும் நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் செவ்வாய் கிரக தோஷம் நிவர்த்தியாகும். அங்கும் செவ்வாய்க்கு தனி சன்னதி உள்ளது. அதை போல நம்முடைய மடிப்பாக்கத்தில் கல்யாண கந்தசுவாமி கோவில் என்று அந்த கோவிலும் ஒரு செவ்வாய் கிரக பரிகார ஸ்தலமாக அமைந்திருக்கின்றது. அங்கும் செவ்வாய்க்கு தனி சன்னதி உள்ளது. அதை போல நம்முடைய வடபழனி
பழனி வடபழனி ஆண்டவர் ஆலயமும் எப்படி என்று சொன்னால் அங்கும் செவ்வாய்க்கு தனி சன்னதி அமைத்து செவ்வாய் கிரக பரிகார ஸ்தலமாக வணங்குகின்றார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த புழல் திருத்தலத்திலும் செவ்வாய் கிரகத்திற்கு தனி சன்னதி அமைந்து இந்த புழல் திருத்தலத்திலே வந்து யாராவது செவ்வாய் தோஷம் உடையவர்கள் வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம், கலத்தர தோஷம் ஆகியவை நீங்கிவிடுகின்றன. அடுத்ததாக பூமி பிரச்சனை ஏதாவது இருக்கின்றது என்று சொன்னால், காரணம் பூமிகாரகனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம் ஆகையினால் அந்த மனை பூமி ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் இந்த புழல் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன, அந்த பிரச்சனைகள் சரியாகி விடுகின்றன என்று பக்தர்கள் பக்தியோடு குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இந்த ஆலயத்திற்கு என்று சில வழிபாட்டு முறைகள் என்ன என்று சொன்னால், செவ்வாய் கிரக பிரீதியாக, செவ்வாய் கிரக பரிகாரமாக ஒரு 6 செவ்வாய் வந்து இந்த முருகனை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஏற்படுகின்றது. அதை போல நமக்கு எல்லா வகையிலும் மங்களம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக முருகனுக்கு சுக்கிரவார விரதமும் உண்டு அல்லவா, அதாவது வெள்ளிக்கிழமை. எனவே வெள்ளிக்கிழமைகளில் வந்து புழல் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த வள்ளி தேவியானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் மங்களம் ஏற்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. எனவே இப்படி நமக்கு பல தோஷங்களை நீக்கி சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய புழல் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வள்ளி தேவியானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.